நம்மள அழிக்கிறதுக்கு நம்மள மாதிரியே நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு பலி கொடுக்கணும். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை. அதாவது இப்போ விஜய் அந்த அபராதம் கட்ட வேண்டும் என்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க உயர்நீதிமன்றம். 1,50,00,000 அபராதத்தை கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களோட இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வருமானத்தையும் எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் தொடர்புடைய இடங்களில் கடந்த 2015ஆம் ஆண்டு வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்ட போது பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றினர். அவற்றை ஆய்வு செய்ததில் 15 கோடி ரூபாய் வருமானத்தை விஜய் கணக்கில் காட்டவில்லை என்று கண்டறியப்பட்டது. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. இதையடுத்து வருமானத்தை மறைத்ததாக கூறி விஜய்க்கு 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாட்ட நல்லா பாடுறா. செவத்துல கண்ணக்கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்துலயே மாட்ட. இங்க பாடுறா, இது யாரு? இவர் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிறேன். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசலம்பட்டி விஜய். என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு இவரு. கெரியரின் உச்சத்தை உதறிட்டு. என்னது உச்சத்தை உதறிட்டு? எவ்வளவு நேரம் உறிஞ்சுவ? போடா போடா. வரி மோசடி செய்த நடிகர் விஜய்க்கு ஊழலை பற்றி பேச என்ன தகுதி உள்ளது என மக்கள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். உயர்நீதிமன்றம் இன்றைக்கு அதிரடியாக அதனுடைய சட்ட நடவடிக்கைகளை தெளிவான ஒரு உத்தரவை வழங்கி இருப்பதை தான் இந்த சம்பவம் காட்டுகிறது. விஜயினுடைய ஊழல், விஜயினுடைய குடும்ப பின்னணி, விஜயினுடைய இது போன்ற வருமானங்களை மறைக்கிற விஷயங்கள், இவையெல்லாம் எப்படி இவர் சமூக நீதியை பற்றி பேசுவதற்கும் மற்றவர்களை பற்றி குறை சொல்வதற்கும் இவரால் முடியும் என்கிற கேள்வி எழுந்திருக்கு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. சமூக ஊடகங்களிலே விஜய் மிகப்பெரிய ஹரிச்சந்திரன் போல ஊடகங்கள் மூலமாகவும் பொதுவெளியிலும் பேசிக்கொண்டு இதுபோன்று ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருப்பதைத்தான் உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பானது இன்றைக்கு காட்டி இருக்கிறது. இந்த மாதிரி நியூசன்ஸ் கேஸா போட்டு ஊருக்குள்ள ரெஸ்பெக்டே போச்சுறான். குற்றத்தை ஒத்துக்கறியா? ஒத்துக்கறீங்கய்யா.
6 மாசம் சிறை தண்டனை அல்லது ரூபாய் 5000 ஃபைன். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் 3000. ஆக மொத்தம் 8000. பணத்தை கட்டல ஜெயிலுக்கு போறியா? இவருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்து வைத்துவிட்டு தான் உத்தமன் என்று விதை போடக்கூடிய நாடகத்தினுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலமாக என்பதைத்தான் இன்றைக்கு விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது தெளிவாக எடுத்துச் சொல்லுவது. நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம சொன்னான். அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். ஒண்ணு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, ஊழல் செய்யவே மாட்டான். புலி படத்தின் வருமானத்தை மறைத்ததாக 1,50,00,000 ரூபாய் அபராதமாக விதித்திருந்தது வருமான வரித்துறை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். விஜய்க்கு விதிக்கப்பட்ட 1,50,00,000 ரூபாய் அபராதம் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பொய், பொறாமை, வஞ்சம், துரோகம்னு ஏகப்பட்ட ரெட்சிப்களை மாட்டிக்கிட்டு அலையிறாங்க. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? கடைசி ஒரு கேள்வி, இந்த ஜனநாயகன் படம் ஆக்சுவலா கடைசி தலைவரோட கடைசி படம் இன்னும் வெளியே வரல, பல வழக்கு போட்டு முட்டுக்கட்டை போட்டிருக்கேன், எப்படி பாக்குறீங்க? ஒரே வரியில சொல்லிடுறேங்க, இன்னும் 1 மாதத்துல ஜனநாயகம் படம் வெளி வந்துச்சுன்னா தியேட்டர்ல தளபதி நடித்த ஜனநாயகன் வரும். 3 மாதத்துக்கு பிறகு படம் வெளியில வந்துச்சுன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் நடித்த படம்னு வரும். இதுதான் நான் அந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய அப்டேட். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். சார் எஸ் ஆமா ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதோட இன்னொன்னு பண்ணுங்க, சிஎம் ஆனதுக்கு அப்புறமா படத்தை ரிலீஸ் பண்ணுன்ட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, இன்னும் பெஸ்டா இருக்கும் ப்ரோ. அப்ப மாசா சிஎம் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு வரும், அப்போ போய் படத்தை பாருங்க. மடக்கு ஊதி. எது? திருப்பி சொல்லுங்க. மடக்கு ஊதிங்க. மறுக்கா சொல்லுங்க. மறுக்காவா? திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லணுமா? எதுக்கு சொல்லுங்களேன். மடக்கூதி. இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் விசில் சின்னம் கொடுத்தாங்கன்னு? இப்ப தெரியுதா விசில் சின்னம் கொடுத்தாங்களா? டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் என்ன முடிவு செய்கிறாரோ அந்த முடிவின் ஏற்படி வேட்புமனு பரிசீலனை செய்ததற்கு பிறகு அவர் யாரை எந்த தொகுதியில் வேட்பாளர் என்று முடிவு செய்கிறாரோ, முடிவு செய்ததற்கு பிறகுதான் இதனுடைய பதிலை சொல்ல முடியும். 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். தலைவர் நீங்க அந்த தொகுதியில போட்டியிட சொல்லுவீங்களா? எல்லா தொகுதியிலும் அவர் போட்டியிடுறதுக்கு தகுதி உண்டு. இனிமேல் நீங்க தான் தலைவர், நான் உங்க சிஷ்யன். நீங்க கிழிச்ச கூட தாண்ட மாட்டேன். அப்படியே நீங்க கோடு கிழிக்க மறந்தாலும் உங்களை கோடை போட சொல்லி அந்த கோட்டுக்கிட்ட கடையா நிப்பேன். நீங்க போங்க. அவர்தான் எல்லா தொகுதிக்கும் அவர்தான் வேட்பாளர். வேட்பாளராக யார் நிறுத்தப்பட்டாலும் அனைத்து தொகுதிக்கும் அவருக்கு தான் சொந்தம். நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? வரி புகார்ல 1.5 கோடி ரூபாய் வந்து அபராதத்தை சரியா நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்காங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. இப்படி நீங்க தடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நெஞ்சில மட்டும் இல்லைங்க, எப்படி தூக்குறதுன்னு நான் சொல்லித்தரேன். அந்த பக்கம் திரும்பி ஆனதுனால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆட்டினீங்க. மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. நெஞ்சில கைய வச்சு சொல்லு. சூடாயிடுச்சுங்க. ஆமாங்க, இந்த பிரேக் போடும் போது உராசுதுங்கல்ல, அதுல ரொம்பவும் சூடாயிடுச்சுங்க. போன வாரம் தாங்க சர்வீஸ் பண்ண, இருந்தாலும் சூடாயிடுச்சுங்க.